ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ என்னடா இவங்க இதயம் சீரியல் ரிவ்யூ போட்டாங்க, இப்போ மறுபடியும் வீடியோ போடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரெட்ரோன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, சூர்யா படம். ஸோ அதை நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி எனக்கு ரிவ்யூ போடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் படத்துக்கே போகல கைஸ் அதுக்கப்புறம், அதனால தான் என்னால் ரிவ்யூவே போட முடியல. ஸோ அந்த நண்பருக்காகவும் மட்டும் இல்லை, நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நான் மாமன் படத்தையும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏற்கனவே நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம நான் என்ன அந்த படத்தில் நான் பார்த்தேன், எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நான் என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைட்டா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாமன் படம். ஸோ மாமன் படம் உண்மையிலேயே நான் அழுதுட்டேன் கைஸ், சரிங்களா? அதாவது நான் நிறைய இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் கில்லி படம் பார்க்க போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபேமிலியாக பார்த்தவங்க லாஸ்ட்டு படம் கில்லி தான், சரிங்களா? அதுக்கப்புறம்லாம் நாங்கள் மோஸ்ட்லி அந்த ஹாலிவுட்டு டாம் க்ரூஸ் படம், அப்புறம் அர்னால்டு படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் கூட சொல்லுவாங்க இந்த கேஜிஎஃப்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு. உண்மையிலேயே நான் பேசிக்காக சொல்கிறேன் கேஸ், எனக்கு நம்மளுக்கு இந்த சண்டை, அடிதடி, வெட்டு, குத்து இந்த மாதிரினாலே எனக்கு பிடிக்காது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் தமிழ் படங்களே பார்க்குறதையே நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ நிறைய பேர் மாமன் படம் பாருங்கள் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்கள் ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சரி என்ன தான் அந்த படத்தில் இருக்குது எல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலான்னு பார்த்தோம் கைஸ். உண்மையிலே அழுதுட்டேன் கைஸ். மாமன் படம் சூப்பர் படம். சூரி சார் ஹேண்ட்ஸ் ஆஃப். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த 2 படமே கருடன், அதுக்கப்புறம் இன்னும் என்னமோ ஒரு 2-3 படம் நடிச்சிருந்தீங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த படம்லாம் நான் பார்க்கவே இல்லை கைஸ். உண்மையை சொல்கிறேன், நான் கருடன்லாம் நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்த சூரி படமே ஹீரோவாக நடித்து பார்த்தது இந்த படம் தான், மாமன் படம் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சூரி சார், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ராஜ்கிரண் சார், அப்புறம் சூரிக்கு ஹீரோயின் நடித்தவங்க, எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது. எனக்கு இப்போ வர ஹீரோயின் பேர்லாம் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு சினிமா ஃபீல்டு போயிட்டுருக்குது, சரிங்களா? அந்த காலத்து படத்தில் அந்த காலத்தில் நடிகர்கள் கூட நம்ம ரோஜா, மீனா, குஷ்பு இந்த மாதிரி ஞாபகம் வைக்கிற பேராவது இருந்ததுங்க. இப்போ வர நடிகை பேர்லாம் சுத்தமாக ஞாபகம் வைக்கவே முடியல, அதான் உண்மை, சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸோ ரிவ்யூ பாருங்கள், எங்கேயோ வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியாக எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் அப்படின்னா மாமன் படம் பார்க்கலாம், சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் பையனே அழுதுட்டாங்க கைஸ். என் பையனே அந்த படத்தை பார்த்து அழுதுறேன். லாஸ்ட்டில் அந்த குழந்தை பேசும் பாருங்கள், அவங்க அந்த அத்தை குழந்தைங்களோட, அந்த குழந்தை நான் பொம்மை வாங்கி தரேன், நான் தான் அவங்க மாமா அப்படின்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? செம சூப்பராக இருந்துச்சு. மாமன் படம் எக்ஸலண்ட்டு. சூரி சாருக்கு இது ஒரு கம்பேக் தான், சரிங்களா? இனிமேல் சூரி சார் இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டாகவே பண்ணுங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி எங்களுக்கு இருக்குது, சரிங்களா? இந்த சில பேர்லாம் சோசியல் மீடியாலலாம் தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது மைக்கை வச்சு கேட்பாங்க, சார் இந்த படம் எப்படி இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்களா அப்படின்னு. உண்மையிலே மாமன் படம் சூப்பருங்க, எக்ஸலண்ட். அதாவது ஃபேமிலியாக நான் அந்த சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது ஃபேமிலியாக சொன்னாங்க, ஒரு ஹஸ்பண்டோ, ஒரு ஒய்ஃபோ, ஒரு குழந்தைங்களோ, ஒரு தாத்தா பாட்டியோ, எல்லாருமே. இந்த லயன் கிங்குன்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, சிங்கத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவ்வளோ கூட்டம் கைஸ். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுங்க. எங்கஸ்ட் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு சண்டை பிடிக்குதுன்னா எடுங்கப்பா, நாங்களாம் வேண்டான்னு சொல்லலை, சரிங்களா? ஆனால் எல்லாமே ஒரே கதையாக இருக்குது, பழி வாங்குறது. நீங்கள் நல்லா தொடர்ந்து கவனிச்சு பாருங்கள். ரெட்ரோ அடிதடி சண்டை, டக் லைஃப் இப்போ படமும் நான் இப்போ தான் ரிவ்யூலாம் கேட்டேன், அதுவும் அடிதடி சண்டையாமா, வெட்டு குத்தாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ, அதை விட வெட்டு குத்து. வேறு என்ன படம் வந்துச்சு, இப்போ கூட ஏதோ ஒரு படம் வந்துச்சு, படம் பேரில் எனக்கு தெரியல. அதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்முறைகள் அதிகமாக காமிக்கிற மாதிரி இருந்தது படங்கள், அதனால தான் நான் பார்க்கவே விட்டுட்டேன் நான். அதனால் மாமன் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வருவோம்.
ச மாமன் படத்தை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிங்க. 2 படமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 4 கோடிக்கு எடுத்து அந்த படம் வெறும் 4 கோடி தான் செலவுங்களாமா. டூரிஸ்ட் ஃபேமிலி 4 கோடிக்கு எடுத்து 75-80 சம்திங் கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அந்த படம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதைக்களங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்ப டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்கள் மாமியாரெலாம் கேட்குறாங்க, என்ன அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சா, இன்னும் 1 மணி நேரம் போட்டிருக்கலாமே அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கே நான் கூட சரி இதுவும் ரொம்ப அடிதடியாக சண்டையாக இருக்குமோ, என்னடா ஃபேமிலிங்கிறாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறாங்க, என்னமோ போலீஸ் கதையெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஃபேமிலியை போய் பிடிச்சி தொந்தரவு பண்ணுவாங்களோ அடிப்பாங்களோலாம் நினச்சேன். ஆனால் செம சசிகுமார் சார் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சிம்ரனோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அந்த பொடியினோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த மூத்த பையன் எல்லாருமே அவங்களோட கொடுத்த கேரக்டர் செமையாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு கதைக்களம். டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னும் கூட உட்காந்து பார்க்கலாமா, இன்னொரு தடவை கூட போடுமா, நாங்கள் எங்கள் மாமியாரில் எங்கள் அம்மாலாம் இன்னொரு தடவை அந்த படத்தை போடுமா, பார்க்கணும் போல் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி கேட்கணுங்க. சரிங்களா? அந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த 2 படத்தை தவிர இதுக்கு முன்னாடி இந்த ரெட்ரோ, அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 படம் வந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த படம்லாம் ஒரு தடவைக்கு மேலே நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? தேட்டரில் போய் பார்ப்பீங்க, அவ்வளோதான். அந்த கங்குவா, அதுக்கப்புறம் வந்து நிறையா படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியறதில்லை இப்போலாம். ஆனால் இந்த 2 படமும் எத்தனை தடவை போட்டாலும் பார்க்கலாம் போல் இருக்குது. அப்படி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இதை கண்டிப்பாக என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் ஷேர் பண்ணணும், வீடியோவாக போடணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு என் பையன்கிட்ட கேட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன்டா அப்படின்ட்டு கேட்டு போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது கேஸ். 2 படமுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஃபேமிலியாக போய் உட்காந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி நான் அந்த அளவுக்கு நான் சிரிச்சதே இல்லை கைஸ். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த ஒரு ஜோக் வரும் பாருங்கள், நான் லவ் பண்ண பொண்ணு இப்படி செல்ல காமிப்பா பாருங்க, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டுருக்கு, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. என்ன அறியாமல் நானே சிரிச்சுட்டே இருக்கேன். அப்படி ஒரு சிரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது அந்த பொடியனோட நடிப்பு, டான்ஸு எல்லாமே, அந்த போலீஸ்காரனோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுங்களேன்ப்பா. இடையிடைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுத்திங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளும் தேட்டருக்கு வந்து படம் பார்ப்போம் இல்லையா? ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் 2 படத்துக்குமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். மாமன் படத்துக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும். இனி நான் தக் லைஃப்பில் நான் பார்க்க மாட்டேங்க. ஏன்னா நான் ரிவ்யூவே நிறைய கேட்டேன் நான். ஸோ படம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே தான். ஆனாலும் என்ன சொல்கிறது, கமல் சாருக்கு வந்து ஒரு பாராட்டு சொல்லிடலாம். சரிங்களா? தமிழ் தான் முக்கியம்னு சொல்லி நின்னார் பார்த்தீங்களா? அதுக்காக நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இனி ஏதாவது படங்களை வந்து நம்ம நல்ல படங்களாக வந்து நம்ம அதை ரிவ்யூ பண்ணி பேசலாம். ஓகேவா? ஸோ உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து நாளைக்கு இதயம் சீரியல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.